amendments. With these words, I conclude. Thank you very much, sir. Thank you, Honorable Member D. Ravi Kumar ji. D. Ravi Kumar. தலைவர் அவர்களுக்கு வணக்கம். இந்த மசோதா ஒரு நல்ல நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டிருக்கிற மசோதா என்பதால் முதலில் பாராட்டுகிறேன். ஏனென்றால் இதன் மூலமாக ஈட்டப்படுகிற வருவாய், கடல் வணிகத்திலே ஈட்டுகிற வருவாய் என்பது பிற நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியாவில் மிக குறைவாக இருக்கிறது. சீனா நம்மை போல 7 மடங்கு இதன் மூலமாக வருவாய் ஈட்டுகிறது. எனவே இப்பொழுது அந்த வருவாயை கூட்டுவதற்காக எடுக்கப்படுகிற இந்த நடவடிக்கை பாராட்டத்தக்கது. இந்தியாவிலே நீண்ட கடற்கரையை கொண்ட 2வது பெரிய மாநிலம் தமிழ்நாடு. 1076 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையை கொண்ட மாநிலம். 3 பெரிய துறைமுகங்கள், சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி துறைமுகங்கள், 17 சிறு துறைமுகங்களை கொண்ட மாநிலம் எங்கள் தமிழ்நாடு. அங்கே இருக்கின்ற இந்த கடல் வளங்கள், கடல் வணிகத்தை பெருக்குவது, இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு, குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2023ஆம் ஆண்டிலே இதற்கான ஒரு கொள்கையை வகுத்திருக்கின்றார்கள். அதிலே இந்த கடல் வழியை பயன்படுத்தி வர்த்தகத்தை அதிகப்படுத்துவது, குறிப்பாக சரக்கு போக்குவரத்தை அதிகப்படுத்துவது. ஏனென்றால் சாலை போக்குவரத்து இன்றைக்கு நெரிசல் மிகுந்ததாக மாறிவிட்டது. எனவே கடல் மார்க்கமாக சரக்கு போக்குவரத்துகளை அதிகப்படுத்துவதற்காக அந்த கொள்கை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான நிதி உதவியை அவர்கள் ஒன்றிய அரசிடம் கோரியிருக்கிறார்கள். எனவே அதற்கான நிதி உதவியை ஒன்றிய அரசு கொடுத்து அதை ஊக்குவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அங்கே இருக்கின்ற 17 சிறு துறைமுகங்களில் சில துறைமுகங்கள் கேப்டிவ் போர்ட்ஸ், அது குறிப்பான ஒரு நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுகிற துறைமுகங்களாக இருக்கின்றன. அவற்றை மேம்படுத்துவதற்காகவும் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதற்கும் ஒன்றிய அரசு ஒத்துழைக்க வேண்டும், நிதி உதவியை அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதிலே இந்த சட்டத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான அம்சம், இது டெரிட்டோரியல் வாட்டர், அதாவது கடற்கரையிலிருந்து 12 நாட்டிக்கல் மைல் வரை இருக்கிற அந்த கடற்பரப்பை டெரிட்டோரியல் வாட்டர் என்று நாம் அழைக்கிறோம். அந்த டெரிட்டோரியல் வாட்டர் என்பது ஏற்கனவே மாநில அரசுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்றன. மாநில அரசுகள் தான் அதன் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடியதாக இருக்கின்றன. ஆனால் இந்த சட்டம் அந்த டெரிட்டோரியல் வாட்டர், அட்ஜாயினிங் வாட்டர் இரண்டையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு அதற்கான விதிமுறைகளை வகுத்திருக்கிறது. எனவே இது மாநில அரசுடைய அதிகாரத்துக்குள் தலையிடுவதாக இருக்கிறது. எனவே இந்த அம்சத்தை நான் வன்மையாக எதிர்க்கிறேன். இந்த அம்சம், அந்த டெரிட்டோரியல் வாட்டர் என்பது அதிலிருந்து நீக்கப்பட வேண்டும். மாநில அரசுடைய அதிகாரத்திலே தலையிடுவதை ஒன்றிய அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதுவும் குறிப்பாக கடந்த 17வது நாடாளுமன்றத்திலேயே அவர்கள் இந்த ஸ்மால் போர்ட்ஸ், மைனர் போர்ட்ஸ் எல்லாத்தையும், சிறு துறைமுகங்களை எல்லாவற்றையும் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக ஒரு நடவடிக்கை மேற்கொண்டார்கள். 2021 தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அங்கே பொறுப்பேற்றதும் அதை எதிர்த்து ஒரு கடிதத்தை எழுதினார்கள். அதன் பிறகு அந்த மசோதா நிறுத்தி வைக்கப்பட்டது. எனவே இன்றைக்கு மறைமுகமாக இந்த சட்டத்தின் மூலமாக அதே வேலையை ஒன்றிய அரசு செய்ய முற்படுகிறது போல தோன்றுகிறது. எனவே மாநில அரசினுடைய அதிகாரத்துக்குள் தலையிடுகிற போக்கை ஒன்றிய அரசு நிறுத்த வேண்டும். அதற்கான அம்சத்தை இந்த சட்டத்திலே நீக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். இன்னொரு முக்கியமான அம்சம், இங்கே பேசிய உறுப்பினர் பிரேமச்சந்திரன் அவர்கள் சுட்டிக்காட்டியது போல இதிலே இருக்கின்ற தண்டனை அம்சங்கள், அல்ல குறிப்பாக சர்வீசஸ் என்பதும் சேவைகள் என்பதும் இதிலே வர்த்தக நோக்கத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடல் ஆய்வுகள் மேற்கொள்கிறவர்கள், ஆராய்ச்சிக்காக போகிறவர்கள் அல்லது வேறு நோக்கங்களுக்காக போகிறவர்கள் எல்லாவற்றையுமே வர்த்தக நோக்கு கீழ் இது கொண்டு வருகிறது. இது தேவையில்லாத மக்களை சிரமத்துக்கு ஆளாக்கும். குறிப்பாக மீனவர்கள், அவர்களை சித்திரவதை செய்வதற்கு அவர்கள் ஏற்கனவே அங்கே கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். அவர்களை மேலும் துன்பத்துக்கு ஆளாக்குவதற்கு இது வழிவகுத்துவிடும். எனவே அந்த சர்வீசஸையும் இதிலே சேர்த்திருப்பதை நீக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய நாடாளுமன்ற தொகுதியிலே 19 மீனவ கிராமங்கள் இருக்கின்றன. குறிப்பாக மரக்காணம் என்பது புகழ்பெற்ற, வரலாற்று புகழ்பெற்ற ஒரு துறைமுகமாக இருந்த பகுதி. அங்கே ஒரு துறைமுகத்தை அமைப்பதற்காக அங்கே நீண்ட காலமாக ஒரு கோரிக்கை இருக்கிறது. கடந்த வாரத்திலே நாங்கள் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களையும் சந்தித்து நேரடியாக அவர்களிடத்தில் இந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். ஒன்றிய அரசு அந்த கோரிக்கையை ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் மூலமாக
சம்பந்தமாக ஒன்றிய அரசுக்கு அது பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் பரிசீலித்து அந்த மரக்காணத்திலே ஒரு துறைமுகம் அமைப்பதற்கான நிதி உதவியை ஒன்றிய அரசு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே பேசிய பல உறுப்பினர்களும் சுட்டிக்காட்டியது போல மீனவர்கள் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக இலங்கை கடற்படையால் பாதிக்கப்படுகிறார்கள். நாங்கள் நேரடியாக நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்தித்து இலங்கை கடற்படை நம்முடைய மீனவர்களை கைது செய்து அவர்களை சிறையில் அடைப்பதற்காக நீங்கள் அவர்கள் எல்லையை மீறி சென்றால் நீங்களே கைது செய்து அவர்களை அழைத்துவார்கள், இல்லை என்றால் இது 2 நாட்டு பிரச்சனையாக மாறுகிறது என்று நாங்கள் சுட்டிக்காட்டினோம். இப்பொழுது சீனா அங்கே இலங்கையிலே இருக்கின்ற தமிழ் மீனவர்களுக்கு பெரிய படகுகளை வாங்கி கொடுத்து அங்கே அவர்கள் தலையிடுவதற்கு அவர்கள் முற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் வந்தால் இது சர்வதேச பிரச்சனையாக மாறும். எனவே மிகுந்த விரைவில், அதுவும் குறிப்பாக நம்முடைய பிரதமர் அவர்கள் இலங்கைக்கு செல்ல இருக்கின்றார். காலையிலேயே நம்முடைய மூத்த உறுப்பினர் அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் அதை சுட்டிக்காட்டினார்கள். அங்கே போகும்போது இந்த இலங்கைக்கும் இங்கே இருக்கின்ற தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் இடையில் இருக்கிற இந்த பிரச்சனையை சுமூகமாக ஒரு நிரந்தர தீர்வு காண்பதற்கு நம்முடைய அரசு உட்பட வேண்டும். அதற்கு பிரதமர் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டமைகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, honorable member. Mananiya Mahashish.